இப்போ ரீசெண்டா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா கருப்பசாமிக்கு வந்து அவரோட எல்லைக்குள்ள மட்டும்தான் பவர் இருக்கும், எல்லை தாண்டி போயிட்டா அது வேற ஒரு காவல் தெய்வத்தோட எல்லை, அங்க நமக்கு பவர் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது சும்மா கதைக்காக கூறப்பட்டிருக்கா இல்ல நிஜமாவே? இல்ல பொய் சொல்லக்கூடாது கருப்பசாமி இருக்கிற இடத்துல. கோவில்லையுமே நிறைய கோவில்களை நம்ம பார்த்துருப்போம், சத்தியம்லாம் வாங்குவாங்க இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. ஸோ அதுவும் உண்மையா இல்லை ஒரு கதை? நிச்சயமா 100% உண்மை. இப்போ காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது கருப்பசாமி தவிர வேற என்னென்ன தெய்வங்கள்லாம் ஊர் காவல் தெய்வமா? நிறைய இருக்காங்க. ஆண் தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு, சங்கிலி கருப்பு, மதுரை வீரன், சொடல மாடை. மிளகாய் அரைச்சு பூசினாதான் கருப்பு வந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கருப்பசாமிக்கு மிளகாய் அரைச்சு அப்புறதுன்ற ஒரு கண்டிப்பா அப்படி ஒரு சாங்கியமே கிடையாது. கருப்பு முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றாங்க. 2 பசங்க முன்னாடி சத்தியம் பண்ணு, நீ வந்து யாரு கூடயும் தொடர்பு இல்லை அப்படின்னு. இந்த அம்மா போய் சத்தியம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 பசங்களும் பெரிய விபத்துல, அந்த லாரியில எழுதி இந்த பேர் கருப்பு துணை தான். அதுவும் இந்த கருப்பு முனி ஐயனாரு இவங்க கிட்ட எல்லாம் போய் கற்பூரத்துல சத்தியம் வாங்குவாங்க. அந்த சத்தியம் பொய் சத்தியமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு காட்டு. மேம், பொதுவாக கருப்பசாமி வழிபாடு அப்படின்னாலே அவர் ஒரு உக்ரமான தெய்வம், காவல் தெய்வமா எல்லா ஊர்லேயும் பார்க்க முடியுது. ஸோ கருப்பசாமி அப்படின்றது ஃபர்ஸ்ட் யாரு மேம்? மனிதராக இருந்து கடவுளானவரா? தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாக கருப்பசாமி வழிபாடு அப்படின்னாலே அவர் ஒரு உக்ரமான தெய்வம், காவல் தெய்வமா எல்லா ஊர்லேயும் பார்க்க முடியுது. ஸோ கருப்பசாமி அப்படின்றது ஃபர்ஸ்ட் யாரு மேம்? மனிதராக இருந்து கடவுளானவரா? ஆமா, கருப்பசாமி அப்படின்றது காத்த தெய்வங்கள். ஒரு 13 தலைமுறைக்கு முன்னாடிலாம் மனிதனாக பிறந்து காத்து தன்னோட ஜன மக்களை காப்பாற்றி அவங்களுக்காகவே உயிர் தியாகம் பண்ணி அந்த தியாகம் பண்ண உயிரை எடுத்து நிலைநிறுத்தி கல்லாக நிறுத்தி வழிபடப்பட்டது தான். இப்பதான் கருப்பசாமியெல்லாம் மீசை வச்சுட்டு நல்ல கம்பீரமா இருக்கக்கூடிய, அருவா ஏந்தி கையில இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள். அதாவது இந்த கருப்பசாமி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம்ல ஆக்டிவேஷன் ஆகும். இந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய இடங்கள்ல வந்து எந்த ஒரு துர்சக்திகள் இருந்தாலும் அடி நடுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருப்பசாமி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நிறைய கருப்புகள் இருக்காங்க. ஒண்டி கருப்பு, 18 கருப்பு, சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி நிறைய கருப்புகள் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான வரலாறுகள். ஆனால் எல்லாருமே மனிதனாக, இப்போ சிவபெருமான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவருடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு ரூபம்தான். மதுரையில சொக்கநாதரா இருப்பாரு, சிதம்பரத்துல நடராஜனா இருப்பாரு. அதே போலதான் வந்து இந்த கருப்பு சொல்லக்கூடிய மூல கடவுளை சில இடங்கள்ல வேற பேர்கள் மாத்தி வச்சிருக்காங்க, சில இடங்கள்ல அவளோட வம்சாவளியாவும் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது கருப்பசாமி தவிர வேற என்னென்ன தெய்வங்கள்லாம் ஊர் காவல் தெய்வமா? நிறைய இருக்காங்க காவல் தெய்வம். ஆண் தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு, சங்கிலி கருப்பு, மதுரை வீரன், சொடல மாடை அப்படின்னு சொல்லி சப்த முனிகள் இருக்காங்க. அதே போல வந்து ஐயனாரு, காத்த ஐயனாரு இருக்காங்க. அதே போல வெறும் கல்லை மட்டும் வச்சு கும்பிடுவாங்க. சில இதுல வந்து முகமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, ஆண் தெய்வங்கள். இப்ப நான் கருப்பு சொன்னா லட்சக்கணப்பு இருக்கு. தென்னகத்தை சுத்தி எந்த ஏரியாவுக்கு போனாலும் அங்க ஒரு பேரோட கருப்பு இருப்பாங்க. அதே போல முனீஸ்வரர், வீரபத்திரரு, பைரவர், இவங்க எல்லாம் காவல் தெய்வத்தாலதான் வருவாங்க. அதே போல பெண் தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்துமாரி, கருமாரி, அங்காள பரமேஸ்வரி, சேலையம்ம, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கன்னிமார்கள், சப்த மாதாக்கள், அது பிரித்திங்கரா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் பேசணும்னா ஒரு புக்கே பத்தாது. இப்போ நிறைய பேரோட குலதெய்வமாவே இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா கருப்பசாமி கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ கருப்பசாமி நிறைய பேருடைய குலதெய்வமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தவங்க தானே. கிராம எல்லைய காவ இப்பதான் வந்து சிட்டி இதெல்லாம். அப்பெல்லாம் வந்து மவுண்ட் ரோடே வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு இடமா தான் இருந்துச்சு, புல்வெளிகள் இருந்த இடமா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள். அப்ப கருப்பசாமின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவர் இப்படிதான் அந்த ஆதி காலத்துல
நல்ல தென்னகத்தை சேர்ந்தவங்கன்னா நல்ல கருப்பா இருப்பாங்க, நல்ல முறுக்கு மீசையோட, உழைக்கிறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல மசில்ஸோட 6 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடியவங்க தான். ஸோ கருப்புன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வம்சாவளிகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய தென்னகத்துல அதிகமா இருப்பாங்க. அதுல தேனி மாவட்டம், அடுத்து திருச்சி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இதுலலாம் நிறைய கருப்போட வம்சாவளிகள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா கருப்புசாமிக்கு வந்து அவரோட எல்லைக்குள்ள மட்டும்தான் பவர் இருக்கும், எல்லை தாண்டி போயிட்டா அது வேற ஒரு காவல் தெய்வத்தோட எல்லை, அங்க நமக்கு பவர் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது சும்மா கதைக்காக கூறப்பட்டிருக்கா இல்ல நிஜமாவே? இல்ல இப்ப கருப்பு, இப்ப நீங்க நம்ம இருக்கோம், நம்ம ஏரியா இருக்கு, ஏரியாவுக்கு எல்லை தெய்வம் இருப்பாங்க. இப்ப மொத்த சென்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாடிகாட் முனீஸ்வரர். ஆனா இப்ப நீங்க பாரிஸ்க்கு போனீங்கன்னாக்கா அங்க வந்து காளிகாம்பாள் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல பிரத்யங்கரா இருப்பாங்க, சோழிங்கநல்லூர் போனீங்கன்னா பிரத்யங்கரா இருப்பாங்க, இன்னும் நீங்க மதுரை பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருப்பாங்க. ஒரு எல்லை தொடக்கத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்கும், முடிவுல ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இது இருக்கும். அதுக்கு அடுத்த செக்ஷன்ல எந்த காவல் தெய்வமும் அது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது உண்மைதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கருப்ப கும்புறவன் வேற ஊர்ல இருக்கான், அங்க வச்சு அவன் மேல அடிச்சா கருப்பு வரதான் செய்யும் அப்படின்னு. இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் கருப்பு எந்த குலதெய்வத்தையும் எந்த ஊர்ல போய் கும்பிட்டாலும் அதோட பவர் இருக்கதான் செய்யும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல மண் எடுத்துட்டு வந்து கோவில் கட்டுவாங்க. அப்ப இந்த எல்லைக்குள்ள அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு கொஸ்டின் வச்சீங்கன்னா என்ன சொல்லலாம்? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கட்டத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப இறைவனுடைய ஆற்றல் நிறைய இருக்கிறனால மக்கள் கலந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் இவங்கெல்லாம் இங்கதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொசிஷன் அங்க அந்த தெய்வம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தெய்வம் எங்கேயுமே காவக்கா. கண்டிப்பா அது ஒரு படத்துக்காக அந்த கதையை வந்து மேக் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் அதுல சொல்லியிருப்பாங்க, மிளகாய் அரைச்சு பூசினாதான் கருப்பு வந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கருப்பசாமிக்கு மிளகாய் அரைச்சு அப்புறதுன்ற ஒரு கண்டிப்பா அப்படி ஒரு சாங்கியமே கிடையாது. மேபி படத்தை பார்த்துட்டு எவனாவது செஞ்சுட்டு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. கருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு மெயின் வந்து காவு கொடுக்கறது தான். சுருட்டு வச்சு சாராயம் வச்சு படையல், அவுள் பொறி கவடை கொலக்கட்டை இதை வச்சு படையில வச்சுட்டீங்கன்னா கருப்பு வந்து நிக்கும். அவருக்கு 3/4 விபூதி தான். நீங்க பாருங்க கருப்பு கோயில் போங்க, விபூதி தான் நெத்தியில அடிச்சு பூசி அனுப்புவாங்க. மிளகா அரைச்சு பூசுறது யாரு? நம்மளோட மாசாணி அம்மன். பெண் தெய்வங்களுக்கு தான் மிளகா அரைச்சு பூசுவாங்க. அதுவும் வந்து கஷ்டத்தை தீக்கிறதுக்காக பூசுவாங்க. கருப்பு கிட்ட போய் ஒரு எலுமிச்சம்ல சொருவி நில்லுங்க, அப்பா காப்பாத்துப்பா, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு போய் நின்னு பாருங்க, உடனே அதோட வேலையை காட்டும். மிளகா அரைச்சு பூசுறதுலாம் ஆண் தெய்வங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல, பொய் சொல்லக்கூடாது கருப்பசாமி இருக்கிற இடத்துல. கோவில்லையுமே நிறைய கோவில்களை நம்ம பார்த்திருப்போம், சத்தியம் எல்லாம் வாங்குவாங்க, இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. சோ அதுவும் உண்மையா இல்ல ஒரு கதை? நிச்சயமா 100% உண்மை. அதாவது ஒரு ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் தான் சத்திய பாவம்னு அர்த்தம். ஒழுக்கத்துக்கும் அதுதான். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு, நீச்சமாயிட்டாரு, அஸ்தங்கம் ஆயிட்டாரு, கிரக யுத்தத்துல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவங்க கிட்ட சொல்றோம், இங்க வாங்க பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பொய் சத்தியம் மட்டும் போட்டுறாதீங்க, வாழ்க்கையை மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு ஆயிடும். சில பேருடைய வாழ்க்கை மாறி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளைண்ட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒரு தொடர்பு இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்க, அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கோம், சரி கவுன்சிலிங் பண்ணி அனுப்புகிறோம், ஆனாலும் அவருக்கு மனசு தீரல, எடுத்துட்டு போய் கருப்பு முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றாங்க. 2 பசங்க முன்னாடி சத்தியம் பண்ணு, நீ வந்து யாருக்கூடயும் தொடர்பு இல்லை அப்படின்னு. இந்த அம்மா போய் சத்தியம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 பசங்களும் பெரிய விபத்துல, அந்த விபத்துல வந்த காரு, அந்த லாரியில எழுதி இந்த பேர் கருப்பு துணை தான். அந்த லாரியில எடுத்துட்டு வந்த ஒரு கம்பி போய் பெரிய பையன் கழுத்துல சொருவிச்சு, இன்னொரு பையன் அந்த டயர் கிட்ட மாட்டிக்கிட்டு, கண்ணெதிர்க்க அந்த தாய் கண்ணெதிர்க்கவே 2 குழந்தை இறக்குறதுன்றது சாமானியமான விஷயமே கிடையாது. அதனாலதான் பொய் சத்தியம், தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க சத்தியம்னு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் இந்த கருப்பு முனி ஐயனாரு இவங்க கிட்ட எல்லாம் போய் கற்பூரத்துல சத்தியம் வாங்குவாங்க. அந்த சத்தியம் பொய் சத்தியமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு காட்டும். கண்டிப்பா. இப்போ கருப்பசாமிக்கு வந்து நிறைய பலிகள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கருப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் சாங்கியங்கள் செய்வாங்க சொல்றாங்க. அது என்ன மாதிரி விஷயம்? இப்ப வந்து கள்ளழகர் இருக்காரு, அவருக்கு காவல் தெய்வம் 18 படி கருப்பு. அந்த 18 படியோட புராண கதை என்னன்னா, சக்தி வாய்ந்த மந்திர சாஸ்திரத்துல மிகப்பெரிய வல்லுநர்கள்,
மக்களுக்கு பெரிய கெடுதல் செஞ்ச ஒவ்வொரு மந்திரவாதியும் ஸ்தம்பனம் பண்ணி ஒவ்வொரு படிக்கட்டுல ஒரு பிணம் இருக்கும். அந்த 18 படி அவர் ஏறி உட்காரும் போது அந்த மந்திரவாதிகளோட, ஏன்னா அவங்கள சாகாத வரம் வாங்கியிருக்காங்க, இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த 18 ஆத்மா வச்சிருக்காரு. அப்ப இவருக்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா மெயினா பூசணிக்காய் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா ஆடோ கோழியோ கொடுப்பாங்க. சைவ கருப்பும் இருக்கு, சைவ கருப்பு கொடுக்குற இடத்துல வந்து பூசணிக்காய் கொடுப்பாங்க. ஆனா எல்லா கருப்புக்கும் விபூதி ரொம்ப முக்கியம். அந்த அவுள் பொறி கடலை கொலக்கட்டை இதுதான் மெயினான ஒரு இலை போட்டு அதை போட்டுட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டாலே ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில கருப்புகள் சுருட்டு பிடிப்பாங்க, சில கருப்புகளுக்கு சாராயம் வைக்கணும், அதுவும் ஒத்த மர கல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாராயங்கள் வச்சு படைப்பாங்க. ஒரு சில கருப்புக்கு ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய சில வகை ஆடுகள் கோழிகள் இதை கொடுப்பாங்க. ஸோ பலி கொடுக்கறது தவறுன்னு சொன்னாலும் ஆதி காலத்திலிருந்து வழிபட்டு வந்த சிலை. ஏன்னா காவ காத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, நைட் நேரத்துல முழிச்சிட்டு இருக்கும் போது இந்த கல்லு இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. இப்பவும் நீங்க ஊர் சைட்ல போனீங்கன்னா கண்டிப்பா இன்னும் இன்டீரியலா இருக்க ஊர் சைடு 6 மணிக்கு மேல அங்க போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காவ காத்த ஆத்மா அந்த இடத்துல நிக்கும். சோ போகும்போது பாத்தீங்கன்னாக்கா தப்பு செஞ்சிருந்தா நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த எல்லைக்கு போனா முதுகுல அடிச்சிருச்சு, சாகும் போது 5 விரல் முதுகுல இருந்துச்சுன்னுவாங்க. அது எல்லாம் கருப்பு முனி மதுரை வேதம் இதெல்லாம். கர்ப்பிணி பெண்களை 5 மணிக்கு மேல இந்த சைட் போகாத அப்படின்வாங்க. அதுக்குன்னு சில ஆத்மாக்கள் நின்றுட்டு இருக்கும். அது வந்து தெய்வமே கொல்லுமானா தெய்வம் கொல்லும், நீ வராத சொல்ற இடத்துல எதுக்கு வர? அந்த கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிற விதிமுறையை மாத்தும் போது அந்த காவ காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சில வந்து பாத்தீங்கன்னா சில கருப்புகளுக்கு தலை இருக்காது. அப்ப அந்த தலை இல்லாத போது யாரோ எவரோ ஏதோ சத்தம் கேக்குது, சொருக்குன்னு ஒரு அடி அடிக்கும் அந்த முதுகுல, இல்லைனாக்கா இடுப்பு பகுதியில ஒரு சுருக்குன்னு ஒரு அடி அடிக்கும். செத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். இதெல்லாம் வந்து முடி அடிச்சது, முனி வேட்டை, கருப்பு வேட்டைன்னுவாங்க அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் சொடலை மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தாண்டும் போது வாய் கூட பேச மாட்டாங்க, ஸ்லிப்பர் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. அவ்வளோ உக்கிரமான ஒரு தெய்வம் தான் சொடலை மாடை. பிணத்துல, அதாவது சுடுகாட்டுல பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி போய் நின்று எனக்கு குழந்தைய கொடுன்னு சொல்லும் போது துண்டு துண்டா வந்து விழுந்ததை உக்கிர வேஷத்துல சக்தி வந்து சிவனை கேட்கும் போது அந்த துண்டா இருந்ததை ஒன்னா சேர்ந்ததுதான் சொடலை மாடை. இப்பவும் சோட்டானிக்கரை போனீங்கன்னா அங்க சொடலை மாடனுக்கு தனி பூஜைகள் வம்ச வழிபாடுகள் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து காவல் தெய்வங்கள் வந்து இரக்கம் பார்க்க மாட்டாங்க யாரா இருந்தாலும். அந்த கண்டிப்பா அவங்க அந்த எல்லையில இருக்கும் போது அவங்க குறிப்பிட்ட நேரங்கள்ல போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான். ஏன்னா அந்த காலத்துல வந்து 6 மணிக்கு மேல யாருமே வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. 5 மணிக்கே சாப்பிட்டு 6 மணி 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. இப்ப நம்ம சிட்டில வந்து பாத்தீங்கன்னா விடிய கால 5 மணி வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க. சோ சிலர் வந்து அந்த பைக்ல வந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது இது ஆகுறதெல்லாம் அந்த கட்டுப்பாடை மீறினதுதான். சோ அதோட ரூல்ஸ் என்னவோ அது இப்ப கருப்புசாமி கிட்ட போறீங்க, குடிச்சிட்டு போய் நிப்பாங்களா, குளிக்காம போய் நிப்பாங்களா? ஆடு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணும்போது எப்படி இருப்போம், பயபக்தியோட இருப்போம். அதே போலதான் அவங்க எல்லைகளை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பயபக்தியோட இருக்கும். கண்டிப்பா. பொதுவா இந்த மாதிரி தெய்வங்களுடைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிற ஆக்ட்ரஸ் வந்துட்டு முறைப்படி விரதம் இருந்துதான் அந்த ரோல் அவங்க பண்ணணும், விரதம் இருக்கலைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நடிகர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த விஷயம் நடக்கிறத நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். ஸோ இப்போ சூர்யா அவர்களும் அந்த மாதிரி விரதம் இருந்துதான் நடிச்சிருப்பாரா? அப்படின்னு விரதம் இருக்கல அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நான்லாம் ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுல ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் வந்து அம்மன் வேஷம் எல்லாம் போடும்போது சைவம் வந்துருவாங்க, விரதம் இருப்பாங்க. அதே போல நயன்தாரா மேம் வந்து இந்த சீதாவா வேஷம் போடும்போது 48 நாள் விரதம் இருந்தாங்க. ஸோ ஒரு கதாபாத்திரத்தை எடுக்கும் போது அந்த கதாபாத்திரம் தனக்குள்ள எழுந்து நிக்கணும்ன்ற போது அதோட தாக்கங்களை வாங்கிக்கிறதுக்காக கூட அப்படி இருப்பாங்க. இப்ப சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிருத்திகை நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், சூரியனோட அதிதேவதை தான் சிவபெருமான், சிவபெருமானுடைய கணங்கள் தான் இந்த குலதெய்வம் எல்லாமே. அப்ப அவரோட நட்சத்திரத்துக்கு இது செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது வந்து ஃபேமஸா இருக்கலாம். விரதம் இருந்தாரா இல்லைன்னு அவரை தான் கேட்கணும் நம்ம. அதே போல சில தெய்வங்களை எடுத்து பண்ணும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அம்பாள் வேஷம் போட்டிருப்பாங்க, அடுத்த படத்துல அவங்க இருந்துக்கவே மாட்டாங்க. ஒரு கோர விபத்தோ இல்ல பிரச்சனையோ இல்ல நோயோ பட்டிருப்பாங்க. ஸோ ஜாதக ரீதியா எனக்கு இந்த வேஷம் சரியா இருக்குமா, நான் செஞ்சா பீக்கு போவேனா இல்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேனான்னு கூட
பார்த்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்களும் இருக்காங்க. அது வகையில வந்து சூர்யா சார் எடுத்தது வந்து சரியான அவரோட நட்சத்திரத்துக்கு உண்டான கதாபாத்திரம் தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பா. பொதுவா கருப்பசாமி ஆடுறவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அது என்ன மாதிரியான கட்டுப்பாடு? இப்ப ஊர் திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊர் திருவிழா இன்னமும் ஊர்கள்ல திருவிழா நடக்கும்போது இந்த கருப்பசாமியோட ஆயுதமான அருவாலை வந்து 10 இடத்துல புதைச்சி வச்சிருவாங்க. அதுல ஒண்ணுதான் ஒரிஜினல். இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ஆட்டம் ஆடுவாங்க. ஆட்டம் ஆடும்போது பாத்தீங்கன்னா யார் ஒரிஜினல் கருப்பு, இல்ல பேய் வந்து ஆடுதா, இல்ல முனி வந்து ஆடுதான்னு அப்ப வந்து என்ன செய்வாங்க, கையில ஒரு சவுக்கு வச்சுப்பாங்க. உன் ஆயுதம் எங்க இருக்கு போய் எடுத்துட்டு வா, நீதான் இந்த வருஷத்தோட கருப்புன்னு உட்கார வச்சு படையில போடுவாங்க. இதுல யார் யாரெல்லாம் போய் தப்பா போய் எடுக்கிறாங்களோ சவுக்கு வச்சு பொழந்து கட்டிடுவாங்க. அந்த கருப்பு இறங்கின மனுஷன் அவன் ஆயுதம் எங்க இருக்குன்னு போய் எடுத்துட்டு வருவார். அதை எடுத்துட்டு வந்தாதான் அந்த ஊரோட திருவிழாவே காப்பு கட்டுறதுல இருந்து ஸ்டார்டே ஆகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த கருப்பணசாமி. இந்த கருப்பணசாமின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள்ல கன்னி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் தான் கருப்பணசாமி தான். எந்த ஒரு இப்ப குழந்தைங்க அபியூஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்றவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி 18 படி கருப்பு, நீங்க இருக்கிற ஏரியால என்ன கருப்பு இருக்கு, அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் கற்பூரம் ஏத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா. கருப்பசாமி வழிபாடு சம்பந்தமா நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.